பிரம்மா பரமேஸ்வரன் முதலிய தேவதைகள்லாம் அந்த ஜெயில வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாளா. சுவாமி சொன்னபடி சத்திய சங்கல்பன் சத்தியவிரதன் உள்ள வந்துட்டானேன்னு சத்தியஸ்வரூபியா சுவாமி வந்து ஸ்தோத்திரம் பண்ணாளா. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிநிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ ஏகாயனோஹோ விபலஸ்த்ரிமூலஹ சதுரசஹ பஞ்சசிவः ஷடாத்மா சப்தத்வகஷ்டவிடபோ நவாட்சஹ தசச்சதோத்விககோஹ்யாதிவிருட்சஹ சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம். பகவான் சத்தியவர்த்தனா, அவனுடைய சங்கல்பம் சத்தியமா, அவன் சொன்னபடி நடப்பனா. சத்தியபரம் சுவாமியை போய் அடைவதற்கு சாதனம் சத்தியம் தானா. திரிசத்தியம் நாள் 3 காலத்திலையும் சத்தியமா. கீழே போன காலம் வரப்போற காலம் என்னைக்கும் சத்தியம். இன்னும் விவஸ்வதே யோகம் முக்தவான அவ்யயம் விவஸ்வான் மனவேப்ரா மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகுங்கிறாள் சுவாமி. அர்ஜுனனுக்குன்னா கீதோபதேசம். அவன் நான் வந்து வசிஷ்டருக்கு சொன்னேன், வாமதேவருக்கு சொன்னேன்னு சொல்லல, சூரியனுக்கு சொன்னேன். அவர் மனுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாக்கு சொன்னார்னு அப்படி க்ஷத்ரிய ஜாத்தியில காட்டாள்னு சுவாமி சொல்றாள். அப்படி சொன்னாதான் அர்ஜுனனுக்கு பிரேம வரும். அவன் நல்ல கெட்டிக்காரனா இருக்கிற வைர வியாபாரி. ஆமா, அந்த ஜட்ஜியாத்துல சம்சாரம் வாங்கினா வைரத்தோடு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாத்துல வாங்கினா, ஹைகோர்ட் ஜட்ஜியாத்துல வாங்கினா, நகர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி சம்சாரம் வாங்குவாள். அது எப்படி எப்படி சொல்லணுமோ அதை போய் அப்படி சொல்லுவார். அது மாதிரி சொல்லுவான் சுவாமி. அப்படி சொல்றாள். இவன் விவஸ்வதே யோகம். பகவான் என்னைக்கும் இருக்கிறவனவன். அவன் ஒரு நாளும் இல்லாமல் இருந்த நாளே இல்லை. அதுதான் பாகவதத்துல முதல்ல உபதேசமே, பாகவத சாரமே. என்னைக்கும் ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறதா பாகவதத்தினுடைய பரமதத்துவம். அப்படி பகவான் 3 காலத்திலையும் இருக்கிறவன் அவன். திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனி. இந்த பிரபஞ்சம், இந்த பாஞ்சபூதிகமான பிரபஞ்சம் இருக்க, இதுக்கும் சத்தியம்னு பேரு. ஏன்னா வியாவகாரிக சத்தியத்துவம் இருக்கோ இல்லையோ, நாம எல்லாம் நம்பிட்டு இருக்கோமோ இல்லையோ, அதையும் தவிர்த்து சத்யச்சாபவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலயனஞ்சா நிலயனஞ்சா விஜ்ஞானஞ்சா விஜ்ஞானஞ்சா சத்யஞ்சா மிருதஞ்ச சத்யமபவத் யதிதம் கிஞ்சா தத் சத்யமித்யா சக்ஷதே. சத்து தியத்து, பிருத்திவி அப்பு தேஜஸ்வி, இந்த 3க்கும் சத்துன்னு பேரு. தியத்துன்னு பேரு வாயு ஆகாசம் 2க்கும். இந்த சத்தும் தியத்தும் சேர்ந்ததுனாலே சத்தியம். இது மூர்த்தம், இது அமூர்த்தம். நிருக்தஞ்சா அனிருக்தஞ்சா நிலையனஞ்சா அனிலயனஞ்சா விஜயானஞ்சா அவிஜானஞ்சா. அப்படி இந்த 3 2 5 சேர்ந்துதான் சத்தியம். அதனால இந்த பஞ்சபூதத்துக்கும் சத்தியம்னு பேரு, பாஞ்சபூதிகமான பிரபஞ்சத்துக்கும் சத்தியம்னு பேரு. அப்படி இந்த சத்தியஸ்ய யோனி, நாமெல்லாம் சத்தியமா நம்பிட்டு இருக்கிற இந்த பாஞ்சபூதிகமான பிரபஞ்சத்துக்கும் காரணம் சத்தியஸ்ய யோனி நிஹிதஞ்ச சத்தியே. இந்த பாஞ்சபூதிகமான பிரபஞ்சத்துல சுவாமி உள்ள அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கார், உள்ள பூந்திருக்கானா. நிஹிதஞ்ச சத்தியே தத் திருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிசத்து. உள்ள அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கான். என்னமா தெரியுது அனுப்பிரவேசம் பண்ணிருக்கிறதுன்னா, உனக்கு பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியுத, அதனாலேயேதான் உள்ள பூந்திருக்கான்னு தெரியுதுன்னா. 500 வண்டி மண்ணும் 1,00,000 கல் செங்கல்லும் கொண்டு கொட்டினா, இந்த 2ஐயும் வச்சுக்கணும் ஒரு செவரை எழுப்பி வீடு கட்டிவிட முடியுமோ? 10,000 குடம் ஜலம் வேண்டி இருக்கு அந்த மண்ணை சாந்தா ஆக்க. கட்டிப்படுறான். கட்டினதுக்கு அப்புறம் ஜலம் தெரியுதோ? தெரியல. ஜலம் இல்லாமனா கட்டியிருக்க முடியுமோ? முடியாது. ஆமா, ஜலம் கண்ணுக்கு தெரியல. ஜலம் சேரலைன்னா கட்டியிருக்க முடியுமா? சாந்தா ஆயிருக்குமா? மண்ணும் கல்லும் சேருமா? சேராது. அது மாதிரி தத் சிருஷ்டுவா ததேவானுப்பிராவிசது தவனுப்பிரவிஷ்ய சத்தியச்சா போகுது. அப்புறம்தான் உலகம் வந்து நம்முடைய அனுபவத்துக்கு யோக்கியமா ஆச்சு. பகவான் அனுப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம், ஜலம் பூந்ததுக்கு அப்புறம் தான் ஷவர் எழுப்ப முடியாச்சு. ஜலம் ஆனா கண்ணுக்கு தெரியல, அதுக்காக இல்லைன்னு சொல்றோமோ? அது மாதிரி இந்த காரியத்தினால எப்படி அது அனுமேயமோ, அப்படி இது பகவான் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணிருக்கிறதோ அது மாதிரி அதுல இருந்து ஊகிக்கணும்னு விட்டாள். அப்படி பகவான் உள்ள என்னைக்கும் இருந்திருக்கானா. நிஹிதஞ்ச சத்தியே சத்தியஸ்ய சத்தியம். ஆனா இந்த பிரபஞ்சங்கள்லாம் போனா கூட அழியாத சத்தியமா இருக்கிறவன் பரமாத்மா.
சத்தியத்துக்கும் அவன் சத்தியமா இருக்கிறவன் தான். இந்த பாஞ்சபூதிகமான இந்த சத்தியரூபமான இந்த பிரபஞ்சத்துக்கும் அவன் சத்தியம், வாஸ்தவமான சத்தியம் அவன். சத்தியநேத்ரம் ருத்தம் சத்தியம்னு ரெண்டு. மனசுல யதார்த்தத்தை நினைக்கிறதுக்கு ரிதம்னு பேரு, வாக்குனால பேசுறதுக்கு சத்தியம்னு பேரு. இந்த ரெண்டும் சுவாமிக்கு நேத்திரமா. ரித சத்யநேத்ரம் சத்யாத்மகம் சரணம் பிரபன்னாஹ. அப்படிப்பட்ட சத்தியரூபியான தங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்ப்பஸ்தனான பரமாத்மாவுக்கு நமஸ்கரிச்சு தேவகி பார்த்து, அம்மா சர்வேஸ்வரன் குட்சிகத பரப்புமான் திஷ்டியாம்பத்தே குட்சிக அம்மான்னு கூப்பிட்டாளாம். பிரம்மா பரமேஸ்வரன் எல்லாரும் தேவகியே. என்ன சர்வஜகத் பீதாவான நாராயணனுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் அம்மாதான் அம்மா நீங்க. திஷ்டியாம்பதே குட்சிகத பரப்புமானே அம்சேன சாட்சாத் பகவான் பவாயனஹ மாபூத்பயம் போஜபதேர்முமூர்ஷோ கோஹோக்தாயதூனாம் பவிதா தவாத்மஜா. அம்மா நீங்க பண்ணின புண்ணியம், சர்வேஸ்வரன் உங்க கர்ப்பத்துக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணிவிட்டா. இன்னமே உங்களுக்கு பயம் கிடையாது. கம்சன் இடத்துல இருந்து எதுக்குலத்தை காப்பாற்ற போறான், உங்க குடும்பத்தை ரட்சிக்க போறான், பயம் வேண்டாம் அம்மா கம்சன் இடத்துல இருந்துன்னு 33 தேவதைகளும் பிரம்மாவும் பரமேஸ்வரனும் இப்படி தேவகியின் இடத்துல சொல்லிவிட்டு அவர்கள் பறந்து போயிட்டாள்.